அருட்பிரகாஷ் வள்ளலார் கேட்குறாரு, இதை கேட்டார், பொன் கேட்டாரா பொருள் கேட்டாரா? திருவடியை கேட்டார். சரி, நினைவுல தான் காட்டலை, கனவுலையாவது காட்டுன்னு கேட்டார். பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை இதோ. ஏன்பா கண்ணேறு பட்டுவிடுமோன்னு நினைக்கிறியா? கண்ணு போட்டுருவாங்களா? உன் பாதம் அவ்வளோ அழகு இல்லையா? கொஞ்சம் காட்டு. சரி, நினைவுல இல்லை, கனவுலையாவது காட்டு. என்ன பாட்டு பாருங்கள், எப்படிப்பட்ட பாதமா? எல்லா ஞானிகளும் பாடி 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 துதிக்கின்ற பாதமா. பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை ஈதோ. தேவரெல்லாம் தொழச்சி வந்த முக்கால் முக்கண் செங்கருமே தாய்மானவர் எல்லாம் அந்த திருப்பாதத்தை தான், திருவடி தான் பேசுவாங்க. திருவடி தான் மெய்ப்பொருள், திருவடி தான் ஞானம், திருவடி தான் சிவபெருமான், திருவடி தான் ஜோதி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் 7 குறளில் திருவடி தான் பேசுகிறார்.